Hello friends, welcome to DavidJames channel. Okay, so எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஜிமிக்கி பொண்ணு அந்த இதுதான் கேட்டிருந்தாங்க. அந்த சாங்ல வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு एक्चुअली. ஸோ வாரிசு எடுத்துக்கிட்டீங்கனாலே எல்லா சாங்ஸ்லையுமே நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க, அம்மா சாங் தவிர. ஸோ எல்லா சாங்லையுமே வந்து நம்ம மேஜராக இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து அப்படியே டக் டக் டக்குன்னு கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் வேணும்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் செகண்ட்ஸோட, அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அந்த சாங்கில் ஜிமிக்கி பொண்ணுலேருந்து என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோன்னா இந்த ஸ்டெப் தான் சிக்னேச்சர் ஸ்டெப். ஓகே, இந்த ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். அந்த ஸ்வாப் பண்ணுறோம்ல அந்த கால் லெக்கு, அது மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், மற்றபடி அதுவுமே ஈஸி தான். ஓகே, ஸோ நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames நான் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் வந்து மைக் நான் இங்கே மாட்டியிருந்தேன், அது சரியாக கேட்கல, எக்கோ அடிச்சுது, அதனால் நான் கரெக்டாக இன்னும் இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ மைக் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்க பேண்ட்டு ஜீன் வந்து பாக்கெட் இப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா பாக்கெட் சைடில் வர மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த சாங்கில் வர மாதிரி கேப்சராக இருக்கும். ஸோ என்கிட்ட பிளாக் பேண்ட் வந்து இந்த பாக்கெட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நத்திங் மச், நான் அதை நோட் உங்களுக்கு சொல்லணுமேனு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லெஃப்ட் ஹேண்டை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டு ரைட் லெக் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஹேண்ட் எப்படி பண்ணோன்னா இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாகவே பாருங்கள். ஓகே, ஹேண்ட் வந்து இப்படி மடக்கிக்கோங்க, ரைட் ஹேண்ட் மடக்கிட்டு 1 2. ஓகே, அதாவது 1 2 இப்படி தட்டுறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் சும்மா 1 2. ஸோ இப்படி தட்டிட்டு இப்படியே எடுத்தால் அது வேறு, இப்படி தட்டிட்டு ஷோல்டர் லைட்டாக மேலே தூக்கி இப்படி எடுக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த அந்த இது மாதிரி தெரியும், வேவ் மாதிரி இப்படி, அதாவது அந்த இப்படி அந்த ஜர்க்கு தெரியுதா அது. ஓகே, ஸோ ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் வந்து இது தான் 1 2. ஓகே, ஸோ ரைட் லெக் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, கிட்டே வச்சுக்கோங்க, கால் வச்சுட்டு 1 2. ஓகே, ஸோ 1 மேலேருந்து கீழே தேய்க்கணும், 1 2. ஸோ கால் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ஓவர் க்ராஸ்லாம் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக நீங்கள் இப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு 1 2. ஓகே, எப்படின்னா 1 2. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாக்கெட்டில் கை வச்சுக்கோங்க. ஓகே, 1 2. ஓகே, ஸோ கையும் காலம் பார்த்தாச்சு. இப்போது வந்து கேமரா பார்த்துட்டு அப்படியே ஜல்ல 1 2, ஜஸ்ட்டு 1 2. நீங்கள் ஸ்லைட்டாக அந்த அப் டவுன் பண்ணிங்கன்னா அந்த வேவ் மாதிரி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது முடிச்சிட்டிங்களா? 1 2 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஹேண்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஹேண்ட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு 1 2. ஸோ இந்த போட் ஓட்டுவோம்ல அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு இப்படி வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு 1 2. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் மட்டும் நல்லா இப்படி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இங்கே இருக்கும்போது இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், இங்கே வரும்போது இப்படி டிஸ்டன்ஸ் பாருங்கள், கேப். ஓகே, அப்போ தான் வந்து அந்த ஸ்டெப் அப்படியே நல்லா ஓப்பனாக தெரியும், வைடாக. ஓகே, 1 2. ஓகே, ஹேண்டு தான். லெக் என்ன பண்ணோன்னா இப்படி முடிச்சிட்டிங்களா, ரைட் லெக்கு முடிச்ச செகண்டே ஒரு ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணணும். ஓகே, ஜம்ப் பண்ணி நீங்கள் ரைட் லெக்கில் தான் லேண்ட் ஆவீங்க, லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் கிடைக்காது, டக் 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 டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரெடி? ஸோ இப்படி 1 2 ஜம்ப் 3 4. ஓகே, ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணும் பொழுதே லேண்ட் ஆகும்போது ரைட் லெக்கில் நிற்பீங்க, லெஃப்ட் லெக் பின்னாடி இருக்கும். ஓகேவா, ஏன்னா டைம் கிடைக்காது நமக்கு. ஸோ ஸ்டெப்ஸு ஈஸி தான், இந்த இது வந்து கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்படி பண்ணுறீங்களா, 1 2 தென் 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஜம்ப் இஸ் இம்பார்ட்டன்ட், நான் சொல்லி தரதுனால. ஓகே, நீங்கள் அந்த சாங்கோட பண்ணும்போது அந்த டைமிங் மிஸ் ஆகும். ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ இதில் என்னென்னா இது 3 4 அப்படி பண்ணுறீங்களே, ஸோ அப்போ நீங்கள் ரைட் லெக்கை அப்படியே வச்சுட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை பேலன்ஸ் பத்தலை கொஞ்சம்
இப்படி போகும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுதுன்னா ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேலன்ஸை. ஓகேவா? நீங்கள் வந்து இப்படியே தான் நின்றுட்டு பண்ணணும் இல்லை, ஸ்லைட்டாக அப்படி ஜம்ப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இந்த ஜம்ப் இந்த சென்ஸ் இப்படி அந்த மாதிரி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் ஒரே ரெடி பண்ணலாம். ரெடி? 1 1 2 3 4 முடிச்சுட்டு அகைன் லெஃப்ட் லெக்கை டக்குன்னு வச்சிடணும். ஓகே 4 முடிச்சுட்டு அகைன் ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட் லெக் ப்ளேஸ் வந்துடணும், ரைட் லெக் ஓப்பன் ஆகிடணும். ஓப்பன் ஆகிட்டு 1 2 ஹேண்ட் வந்து பாக்கெட்டில் வச்சுருங்க லெஃப்ட் ஹேண்டை. ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜம்ப் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஆட முடியும் சீக்வன்ஸை. இது முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு 1 2 ஜம்ப் 3 4. ஓகே ஸோ இது முடிச்சாச்சா? முடிச்சு இந்த பொசிஷன் வந்துடுறீங்களா? எப்போவுமே இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் ஒரு ஸ்டெப் முடிச்சுட்டு இன்னொரு டைம் கிடைக்காது, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே நோட் இட். ஸோ இப்படி வந்துட்டிங்களா பொசிஷன்? இப்படி வந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படின்னா ரைட் லெக்கை மேலே தூக்க போகிறோம். எப்படின்னா 1. ஓகே ஸோ ஜம்ப் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்னா லெஃப்ட் லெக் இருக்குல்ல, லெஃப்ட் லெக்கை ரைட் சைடில் இப்படி வைக்க போகிறோம். 1 அதாவது இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறது இல்லை, ஸ்லைட்டாக எடுத்து இப்படி வைக்க போகிறோம். அப்படி எடுத்து இப்படி வைக்கிற கேப்பும் இங்கே லேண்ட் ஆகுறதும் ரைட் லெக் வந்து ஓப்பன் ஆகுறதும் சேம். சி கரெக்டாக இருக்கணும். சி 1. ஓகே இந்த ஜம்ப் இம்பார்ட்டன்ட், அதனால தான் இதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ரெடி? ஜம்ப் ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த லெஃப்ட் லெக் இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி வைக்கிறீங்களா, வைக்கும்போது நீங்கள் நார்மலாக இப்படி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வச்சாலும் வைக்கலாம். எப்படின்னா 1 2 அந்த மாதிரி. ஓகே அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல விரும்பல. ஸோ ரெடி? லெஃப்ட் லெக் எடுத்து இப்படி இருக்கணும் 1. ஓகே இதை மட்டும் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 1. ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்டையர் ஸ்டெப்புக்குமே பாக்கெட்டில் வச்சுருங்க, அதாவது செகண்ட்ஸில் வரும்போது, செகண்ட்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது. ஸோ ஹேண்ட் பாக்கெட்டில் இருக்குது, அஸ்யூம் நான் வச்சுக்கிறேன். ஓகே 1 2 ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் 2. ஓகே ஓகே 1 2. ஸோ 2 வரும்பொழுது ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது நீங்கள் லெஃப்ட் லெக்கை இப்படி பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லெஃப்ட் லெக்கோட முட்டி வந்து லெஃப்ட் சைடில் இப்படி இப்படி நிற்குதா, இப்படி போகணும். ஸோ இப்படி போகணுன்னா நீங்கள் உங்கள் டோ இப்படி வைக்கணும். எப்படின்னா டோ இப்படி பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்படி 1 அதாவது ரைட் லெக்கை லேண்ட் பண்ண உடனே ரெண்டுமே இப்படி இருக்கணும். ஓகே சிம்பிளாக சொன்னேன். ஸோ ரெடி? 1 2 தென் லெஃப்ட் லெக் பண்ணிட்டீங்களா? இப்போ ரைட் லெக் 3 4. ஓகே லெஃப்ட் லெக் ஃபஸ்ட்டு மடக்கணும், ரைட் லெஃப்ட். ஓகே ரெடி? 1 2 3 4. ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அகைன் லாஸ்ட் ஒன் டைம். ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே ஓகே இது உங்களுக்கு புரியலன்னா அகைன் இதை வந்து நீங்கள் இது பேக்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ 3 4 முடிச்சிட்டோமா? லெஃப்ட் லெக்கில் முடிக்கிறோம், முடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணோன்னா இப்படி ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட் லெக் அங்கேயே வச்சுக்கோங்க, ரைட் லெக் மட்டும் ரைட் சைடில் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்படி ஓகே இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 2 3. ஓகே ஃபஸ்ட்டு ரைட் லெக் மட்டும் சொல்கிறேன், லெஃப்ட் லெக்குமே பண்ணணும். ஓகே இப்படி முடிக்கிறீங்களா? முடிக்கும் பொழுதே ஹீல் மேலே தூக்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3. ஓகே ஃபஸ்ட்டு 1 2 3. ஓகேவா? 3 வரும்பொழுது உங்களோட ஹீல் வந்து இப்படி லேண்டில் வச்சுக்கோங்க. 3 4. ஓகே ஈஸி. இப்போது ரைட் லெக் வேலை முடிஞ்சுது. லெஃப்ட் லெக் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி வச்சுட்டு 1 2 3 பண்ணுறீங்களா? அப்போது ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடில் போதா, அப்போ லெஃப்ட் லெக் வந்து ரைட் சைடு போகணும். எப்படின்னா 1 2 3. ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணுறேன். 3 4 வரும்பொழுது நீங்கள் இப்படி நிற்கணும். ஓகே ரெடி? இப்படி முடிச்சிட்டிங்களா? 1 2 3 4. ஓகே எஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு வச்சுட்டு 2 அதாவது இங்கே வைக்கிறதே 1 ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்லோவாக சொல்கிறதுனால உங்கள் கவுண்ட் மிஸ் மேட்ச் ஆகலாம். இப்படி வச்சுட்டிங்களா? வச்சுட்டு 1 2 3 4. இப்போ கரெக்டாக தான்.
அதாவது இப்படி இருக்கா, இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி வைக்கிறதே 1 2 3 3 வரும்போது இந்த பொசிஷன் இருக்கணும், தென் 4. ஓகே, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டிங்களா, 4 கவுண்ட்டு வந்ததுக்கப்புறம் அகைன் அந்த சேம் ஸ்டெப் 1 2 3 4 1 2 3 3 4 வரும்போது இப்படி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 4க்கு தான் நீங்கள் நார்மல் ஆகணும். செகண்ட் செட் 4 வரும்போது, அதாவது பாக்கெட்டில் கை வச்சுருப்பீங்களா, அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த செகண்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா? ஸோ ரெடி, அதாவது எதில் முடிப்போம், இப்படி முடிப்போமா, முடிச்சுட்டு இப்படி வந்துடுவோமா, வந்துட்டு 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 again 1 2 3 4 1 2 3 1 2 3 sorry 4. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஸ்டெப்பு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். என்னென்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஸ்வாப் பண்ணுறோம்ல நம்ம, அதாவது இதுலேருந்து அதுக்கு டக்குன்னு மூவ் ஆகிறோம்ல, அதுதான் டைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு தான் அந்த ஜம்ப்பு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, அப்படி சப்போஸ் உங்களால் முடியல, அதாவது இந்த சென்ஸ் இது பண்ணிடுவீங்க, இதை இப்படி முடிச்சுட்டு டக்குன்னு இப்படி பண்ணணும், அது முடியலன்னா அதை ஒரு ஸ்டெப்பு வீடியோ எடுத்துக்கோங்க தனியாக, இதை தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே, தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்றா போட்டுக்கோங்க. ஓகே, பிரச்சனையே கிடையாது. நம்ம ஸ்டெப்பு கரெக்டாக போடுற மாதிரி தான் முக்கியம். நம்ம கோர்வையாக பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது அது நெக்ஸ்ட் போகும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து போடுறது தான் மேட்டர். நிறைய பேர் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளை கமெண்ட் சொல்கிறது வந்து டிஃப்ரென்ஸ். நம்ம போட்டு ஒரு ட்ரை கொடுத்து அதில் என்ன வருதுன்னு பார்க்குறது தான் கெத்து. ஓகே, ஸோ நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட ஒன்றா மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சம் சாங்ஸ் எடுத்திருக்க ஸ்டெப்ஸு ரஞ்சிதமேலேருந்து அந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த செலிப்ரேஷன், வாரிசு செலிப்ரேஷன் அந்த சாங்கில் வந்து இந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 2 வீடியோ வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சாங்கில் இந்த ஸ்டெப் வேணும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தனியாக எடுத்து போடுறேன். எப்படி நம்ம வந்து இது அரபிக் குத்தில் பண்ணோம், குத்து எனக்கு பிடிச்ச ஸ்டெப்ஸு போட்டேன். அப்புறம் நேரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை போட்டு நிறைய பார்ட்ஸ் போட்டோன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி வாரிஸ்லேயும் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பபாய்.